ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 14ஆம் நாள் தொடக்கம். ஜீவனிலிருந்து உற்பவிக்கும் சக்தியாயிருக்கின்ற வாயு ஜடத்தில் கீழும் மேலும் கதாகதம் செய்வதும், அந்த பிரகாரமுள்ள சக்தி மேல் பிரகாரமுள்ள சலனம் நிமித்தம் பஞ்சேந்திரியங்களின் வழியாய் வெளியே போய் நசிக்கவும் செய்கிறது. இந்த பிரகாரத்தில் நசித்து கொண்டிருக்கிற சக்தியாகும் மாயை. சிருஷ்டி உண்டாகிறது சம்யோகத்தினால் ஆகும். ஆனால் சம்போக சமயத்தில் மேல் பிரகாரம் பஞ்சேந்திரியங்களின் வழியாய் வெளியில் போகிற சக்தி வெளியில் போகாமல் தன்னுள்ளில் கூடி ஒரே கதியாய் கதப்பாய், அதாவது இழைப்பு ரீதியாய் மேல் பாகத்தில் தனது உற்பவ ஸ்தானமாகிய புருவ மத்தியத்திற்கு சென்று அவ்விடம் ஸ்திதி செய்து கொண்டிருக்கிற ஜீவனோடு சேருகிறது. அதாவது உள்ளின் வழிகூடி கதாகதம் செய்து கொண்டிருக்கிற சக்தி ஸ்திரீயும் புருவ மத்தியத்தில் ஸ்திதி செய்து கொண்டிருக்கிற ஜீவன் புருஷனுமாகும். இந்த பிரகாரமுள்ள ஸ்திரீ புருஷ சம்போகத்தினால் அக்னி சொரூபமாய் இருக்கிற சுக்கிலத்தை இழக்கி அந்த சுக்கிலத்தை மேல் சொன்ன ஜீவன் சக்தியோடு சேர்த்து கீழே கொண்டு வந்து சக்தியின் வழியாய் அச்சுக்கிலத்தை கொண்டு அந்த ஜீவசக்தியாய் இருக்கிற வாயு சிருஷ்டிக்கிறது. இந்த பிரகாரத்திலாகும் சிருஷ்டி உண்டாகிறது. குருவே, 4 விதத்திலாகும் சிருஷ்டி என்றும், அதாவது சுவேதம், சுவேதஜம், அண்டஜம், உத்பிஜம், ஜராயுஜம் என்பதாக சொல்கிறார்கள். ஆகையினால் அதனுடைய நிலைமையை பற்றியும் விவரமாக சொல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நீர் சுவேதஜம், அண்டஜம், உத்பிஜம், ஜராயுஜம் என 4 விதமாகும் சிருஷ்டி என்று சொன்னீர் அல்லவா? அவைகள் எவைகள் என்று தெரிந்து கொண்டிருக்கிறீர்? சுவேதஜம் என்றால் விரவையிலிருந்து உண்டாகின்ற பேன், மூட்டை பூச்சி முதலியவைகளும், அண்டஜம் என்றால் முட்டையிலிருந்து உண்டாகிற பட்சி, பாம்பு, மீன் முதலியவைகளும், உத்பிஜம் என்றால் பூமியிலிருந்து முளைத்து உண்டாகின்ற புல், பூண்டு முதலிய விருட்சாதிகள் வரையிலும் என்றும், ஜராயுஜம் என்றால் பிரசவித்து உண்டாகிற மனிதர், பசு முதலியவைகளாகும் என்றும் தெரிந்திருக்கின்றேன். ஆனால் இவ்விதத்தில் ஒரு காலம் உண்டாக இடமில்லை. ஏனென்றால் நீர் நினைத்த பிரகாரம் வியர்வையிலிருந்தும் முட்டையிலிருந்தும் பூமியிலிருந்தும் பிரசவித்தும் உண்டாகின்ற அனைத்தும் வெவ்வேறு விதத்தில் அல்ல. இவையெல்லாம் ஒரே விதத்திலேயே உண்டாகின்றன. அது எப்படி என்றால், மூட்டை பூச்சியும் பேனும் முட்டையிலிருந்துதான் உண்டாகிறது. மூட்டை பூச்சிகள் வசிக்கும் துவாரத்திலோ மற்றோ பார்த்தால் அநேக முட்டைகளை காணலாம். அந்த முட்டைகள் உடைந்துதான் மூட்டை பூச்சிகள் உண்டாகின்றன. அதே விதத்தில்தான் பேனுக்கும் முட்டை உண்டு. பேனுடைய முட்டையாகும் ஈர். அந்த ஈர் உடைந்துதான் பேன் உண்டாகிறது. இது நமக்கு பிரத்யட்ச அனுபவம் அல்லவா? ஆனால் இந்த 2 வர்க்கங்களும் மனிதரென்று அபிமானிக்கப்பட்டவருடைய இரத்தத்தை பானம் செய்து ஜீவித்து வருகின்றன. அதுகொண்டாகும் மூட்டை பூச்சிகள் ஜனங்கள் அதிகமாக வாசம் செய்யும் இடங்களிலும், பேன் ஜனங்களுடைய தலைகளிலும் காணப்படுகின்றன. இதல்லாமல் வியர்வையில் தான் உண்டாகிறதென்றால் எல்லோருக்கும் வியர்வை உண்டு. ஆனால் எல்லோரிடமும் பேன் காணப்படுவதில்லை. தவிர ஜனங்கள் வாசம் செய்து வருகிற எல்லா இடங்களிலும் மூட்டை பூச்சிகள் காணப்படுவதும் இல்லை.
ஆனால் பிரம்மாண்ட கடாகமே சுவேத ஜோத்பவம், அதாவது உலகம் முழுவதும் சுவேதத்திலிருந்து உற்பவித்துள்ளதாகும். சுவேதம் சுயமாக உண்டான வியர்வை. அவ்வியர்வை உண்டாக காரணம் என்ன? உஷ்ணம் அதிகரித்ததினால். உஷ்ணம் உண்டாக காரணம் என்ன? சூடு அதிகரித்ததினால். சூடு எவ்விடமிருந்து உண்டாகிறது? அக்னியிலிருந்து. அக்னி எவ்விடமிருந்து உண்டாகிறது? வாயுவிலிருந்து. வாயு என்றால் என்ன? ஜீவசக்தியாயிருக்கின்ற தேகம். ஆனால் வாயுவாய் இருக்கிற தேகத்தில் அக்னி அதிகரித்த போது அதிலிருந்து ஆவியாக உற்பவித்த வியர்வைதான் சுக்கிலம். இவ்வித சுக்கிலத்தினால்தான் சர்வ சிருஷ்டிகளும் உண்டாகின்றன. அப்போது எல்லா உற்பவங்களும் சுவேதத்திலிருந்து உண்டாகின்றதல்லாமல் நம்முடைய ஜடத்திலிருந்து உண்டாகின்ற வியர்வையினால் யாதொரு சிருஷ்டியும் உண்டாகிறதில்லை. தேகத்தின் வியர்வை கொண்டாகும் சிருஷ்டி. தேகம் இன்னதென்று அறியாததினால் உலகத்தில் தப்பபிப்பிராயத்துக்கு இடம் உண்டாயிற்று. தேகம் என்பது முன் சொல்லப்பட்ட வாயுவாகும். அந்த உண்மையை எப்பொழுது உலகம் அறிகிறதோ அப்போதே அந்த தவறுதலான உணர்வு விட்டு போகிறதாகும். தவிர ஒரு குழந்தை ஜனித்த போது அக்குழந்தைக்கு சுக்கிலம் விருத்தியாயிருந்ததில்லை. அதில் அக்னி அதிகரித்த போது நாளடைவில் சுக்கிலம் விருத்தியாகி காமாதிகள் உண்டாய் வருகிறது. இந்த விதத்தில் எல்லாம் சுவேதத்திலிருந்து உற்பத்தி. குருவே, சுக்கிலத்தை கொண்டு எவ்விதத்தில் சிருஷ்டிக்கிறது என்று விவரமாக சொல்லித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த சுவேதமாய் இருக்கிற சுக்கிலம் முதலில் முட்டையாகின்றது. அந்த முட்டையிலிருந்து தான் உற்பவம். அது எப்படி என்றால், காட்டாமணக்கின் பாலை ஒரு இலையில் பிடித்து ஈர்க்கின் நுனியை வட்டமாக கட்டி அந்த பாலில் தொட்டு எடுத்து அதனை ஊதினால் அது எவ்விதமாக போகிறது? அது முட்டை வடிவமாக போகிறது. அதன் காரணம் என்ன? அதை ஊதிய போது வாயு அதனுள் அடங்கியதனால். ஆனால் அந்த பால் ஒருவித பசையுள்ளது. அவ்விதம் பசையுள்ள பாலில் ஈர்க்கை வட்டமாக கட்டி தோய்த்த போது அதற்குள்ளில் பசையாயிருக்கிற பால் வட்ட வடிவமாக பற்றி இருக்கும். அதில் ஊதிய போது அந்த பசையாயிருக்கிற பால் ஈர்க்கிலிருந்து விடாது நீண்டு அதனுள்ளில் வாயு நிறைந்து ஒரு முட்டை வடிவமாக ஈர்க்கிலிருந்து வேறுபட்டு போகின்றது. சிலவற்றில் ஒன்றிரண்டாயும், சிலவற்றில் 5-10ஆயும், சிலவற்றில் சிறிது சிறிதாய் அநேகமாயும், சிலவற்றில் ஒன்றுமில்லாமலும் போய்விடுகிறது. அதானது ஊதியதின் கிரம பிரகாரத்தை போல் சம்பவிக்கின்றது. இதை போலவே சுக்கிலம் என்பது ஒரு பசையாகும். அந்த பசையாய் இருக்கிற சுக்கிலத்தை சம்போக சமயத்தில் ஜீவ சக்தியாய் இருக்கிற வாயு இலக்கி அந்த சக்தியாய் இருக்கிற வாயு மூத்திர துவாரத்தின் வழியாக தள்ளிக்கொண்டு வருகிறது. மூத்திர துவாரத்தின் நுனி வரையிலும் வந்தபோது ஒரே விதத்தில் உள்ள சக்தியோடு கூடியதாய் அந்த வாயுனுடைய கதி வந்தால் அந்த சுக்கிரம் மூத்திர துவாரத்தின் நுனியிலிருந்து கொஞ்சம் நீண்டு அதில் அந்த ஜீவசக்தியாகிய வாயு நிறைந்து அது முட்டை வடிவாகி மூத்திர துவாரத்தினின்றும் வேறுபட்டு கர்ப்பப்பையில் சென்று விழுகின்றது. அது பின்னேயும் ஒரு துளியிலும் கூடி அதன் மேல் சொன்ன பிரகாரம் உள்ள சக்தியோடு கூடி வாயு நிறைந்தால் அதுவும் மேல் சொன்ன பிரகாரம் முட்டை வடிவாய் கர்ப்பப்பையில் சென்று விழுகிறது. இந்த பிரகாரம் எத்தனை துளிகள் மேல் சொன்ன பிரகாரமுள்ள சக்தியோடு கூடி வாயு நிறைந்து முட்டை வடிவங்களாய் கர்ப்பப்பையில் விழுகின்றனவோ அத்தனை குழந்தைகள் உண்டாகின்றன. தவிர சிலர் பாம்பு முட்டை பிரசவித்ததென்றும் சொல்லுகிறார்கள். என்றால் அது பாம்பு சம்யோகம் செய்ததனால் அல்ல, தாது சக்தி அதிகமானதால் சம்யோக சமயத்தில் இளைப்பு அதிகமாகி
ஜீவசக்தியாகிய வாயு சுக்கிலத்தை இலக்கிக் கொண்டு வரும் பொழுது பன்னீர் செம்பு கொண்டு பன்னீர் வீசும் பொழுது எந்த பிரகாரம் பன்னீர் செம்பிலிருந்து வேறுபட்டு அணுவணுவாய் தொடர்ந்து விழுவது போல் அப்படியே மூத்திர துவாரத்தின் நுனியிலிருந்து வாயுவினுடைய சக்தி கொண்டு சுக்கிலம் சிறு சிறு துளிகளாக சிதறி அதன் உள்ளிலெல்லாம் ஜீவசக்தியாகிய வாயு நிறைந்து வேறிடாது தென்னம் பூக்குலை போல் கர்ப்பப்பையில் சென்று விழுகிறது. இந்த பிரகாரம் உண்டாகி பிரசவித்ததற்குத்தான் பாம்பையும் முட்டையையும் பிரசவிக்கப்பட்டதென்றும் உலகத்தில் சொல்லுகிறார்கள். இந்த விதத்திலாகும் சிருஷ்டியினுடைய திதி. இவ்விதமல்லாமல் வேறு விதமாய் சிருஷ்டி உண்டாவதற்கிடமுண்டோ? நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.